யூஸ்வலாகவே இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிற புதுசாக வரவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள், நான் இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு தான் அது இருக்கணும், நான் வாங்கி 1 வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ அது அப்படியே 1000 ரூபாய் இல்லை 5000 ரூபாங்கிற மாதிரி பெருசாக வளரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி லாஜிக்கே இல்லாமல் கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்கு, அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வெளியே வந்துடும், மார்க்கெட்டுக்கே தெரிஞ்சிடும். அதாவது இந்த ஸ்டாக் வந்துட்டு அடுத்த மல்டி பேக்கராக இருக்க போகுது, ஏன்னா இப்போதான் 30-40 ரூபாயில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்படின்னா வந்துட்டு நம்ம டீ கடைக்கார அண்ணா கூட தெரியும், ஆறு வந்துட்டு நம்ம எதாவது ரேபிடோ ஓட்டுறோம்னா அந்த அண்ணா கூட தெரியும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா வந்து அது டூ லேட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாகவே வந்து இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் அப்படியே வந்து ஒரே நாளில் இந்த மிட் கேப் லாஸ்ட் கேப்னு அப்படியே 10,000 கோடி 50,000 கோடிலாம் மாறாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அது ஏன்னா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு அவங்களால 1000 கோடி 2000 கோடின்னு போட்டு வாங்கிட முடியாது, கரெக்டா? ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன ஒரு 2-3 மாதம், ஈவன் 6-7 மாதம் கூட ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு 8வது மாதம் எல்லாரும் வாங்கிட்டாங்கிற போய் வாங்குறப்போ வந்து அது ப்ராபப்லி வேஸ்ட், கரெக்டா? ஸோ இவங்கெல்லாம் வாங்குறப்பவே நம்மளும் எப்படி வாங்குறது, இந்த மல்டி பேக்கர்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் வந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லை, அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி லைவாக நம்ம பில்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு ஒரு லைவ் ஸ்க்ரீனரை பில்ட் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மல்டி பேக்கர் அப்படின்னா என்ன? இந்த மல்டி பேக்கருங்கிற டேர்ம் வந்துட்டு அந்த ஃபேமஸ் லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் தான் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்டாக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதா மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்போ 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் அப்படின்னு மாதிரி இருக்குன்னா 100% இருக்குன்னா இது அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்களா, இதை வந்து 2 பேக்கர் அப்படிம்பாங்க. இதே வந்து 100 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னா 5 மடங்கு ஆயிருக்கு 5 பேக்கர், அதாவது மல்டி பேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது வந்து பல மடங்கு உயர்றதுதான் வந்துட்டு மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மல்டி பேக்கர்லாம் வந்து உடனே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நைட்லலாம் நடத்துறாரு. அந்த கம்பெனியும் வந்துட்டு கண்டினியூஸா க்ரோ ஆகணும், அதை பார்த்து மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது வந்துட்டு ஒரு 3 to 5 இயர்ஸ் டைம் பீரியட்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டி பேக்கரை பற்றி பேசுகிறப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த பென்னி ஸ்டாக்கையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென்னி ஸ்டாக்குங்கிறது என்னன்னா, அது வந்துட்டு இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூமே வந்துட்டு ஒரு 50 கோடி 100 கோடி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு 5 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அது வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துல 50 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா வந்துட்டு அங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கும். அதை வந்து நிறைய ஹியூஜ் கேபிட்டல் வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்றது தான் மோஸ்ட்லி வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு பென்னி ஸ்டாக். பட் இதுவே ஸ்மால் கேப் ஸ்டாக்னா அப்படி கிடையாது. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்கிறது அது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ். அதுல வந்துட்டு அதோட கம்பெனி வேல்யூ 1000 கோடியிலேருந்து 10,000 கோடி இந்த மாதிரி எவ்வளோ வேண்டா இருக்கலாம். அந்த கம்பெனி இயர் ஆன் இயர் க்ரோத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து லெஜிட் விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த 2 ரூபாய் ஸ்டாக்கு 5 ரூபாய் ஸ்டாக்லாம் நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஸ்டெடியா க்ரோ ஆகிற ப்ராப்பரா ப்ராஃபிட் பண்ணிட்டு வர ஸ்மால் கேப் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். இப்போ இந்த மல்டி பேக்கர் எப்படி உருவாகுது, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எப்படி மிட் கேப் லார்ஜ் கேப்பா மாறுது அப்படிங்கிறப்ப பேசிக்கா இது ஒரு 3 ஃபேஸ்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த FII DI இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துட்டு இவங்க வந்து ஓகே இந்த ஸ்டாக் வந்து நம்ம நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, கம்பெனி செமையா க்ரோ ஆகிட்டு வராங்க, ப்ராஃபிட்டும் சூப்பரா பண்ணிட்டு வராங்க, ஸ்டெடி க்ரோத் இருக்கு, இதை நம்ம வாங்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு 10,000 கோடி ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல போய் 1000 கோடிலாம் போட மாட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒவ்வொரு மாசம் 2 மாசம் 3 மாசம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் தான் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஃபேஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரீரேட்டிங். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லாம் இன்வெஸ்ட் பண்றப்போ இந்த கம்பெனியும் க்ரோ ஆகுமா, அவங்களோட ஏதாவது சப்போஸ் கடன்லாம் இருந்தால் அதை அடைப்பாங்களா, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரிலாம் இருக்கப்போ இந்த ரேட்டிங்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த ரேட்டிங் கொடுக்குற அனலிஸ்ட்லாம் வந்துட்டு கம்பெனியை ரீரேட் பண்ணுவாங்க. ஓகே இப்போ இது வந்து இன்னும் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த கம்பெனியே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரேட்டிங்கை ரீரேட் பண்றாங்கல்ல. ஸோ இப்போ லட்சே வந்து ஒரு கம்பெனி வந்து 50 ரூபாயில இருந்திருக்கு, ஒரு 70 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ்ன்னு வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆக ப்ரைஸ் ஏறிக்கிட்டே வருது. 65 70 75 வரைக்கும் வந்துருப்போ
ஓகே இதுக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, நம்ம 100 ரூபாய் ரேட்டிங் டார்கெட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கம்பெனியை வந்து ரீரேட் பண்ணுவாங்க. கரெக்டா? இந்த மாதிரி ஃபேஸ் தான் வந்துட்டு ஏர்னிங்ஸ் ரீரேட்டிங் செகண்ட் ஃபேஸ். இப்போ இதுக்கப்புறம் வரதான் ஓகே இப்போ இந்த கம்பெனி 70 ரூபாய் டார்கெட் இருந்தது, 75 ரூபாய் இருந்ததை வந்துட்டு 100 ரூபாய் டார்கெட் மாத்திட்டாங்க, ஐயோ இப்போ இதுதான் வந்து அடுத்த பறக்க போற ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட்டைல் மக்கள்லாம் வந்து இந்த ஃபோமோல போய் வாங்குவாங்கல்ல, அதுதான் லாஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல தான் வந்து நம்ம எல்லாரும் வாங்குவோம், அப்படியே சம ஸ்பைக் ஆகும், 100 120 போவோம். அப்போ வந்துட்டு இந்த 10 ரூபாய் 20 ரூபான்னு அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டிடியூஷன்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே, அவங்க மொத்தமா செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன ஆகும் ஏதாகும்னு வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோல் என்னன்னா, இந்த மாதிரி ஃபேஸ் 3ல எல்லாரும் வாங்குறப்போ போய் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபேஸ் 1ல இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் வாங்குறப்பவே நம்மளும் எப்படி அதை கண்டுபிடிச்சு வாங்கி நம்மளும் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ல எப்படி ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த கம்பெனில எந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களா வந்து நான் எங்க போய் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் இருக்கவே இருக்காங்க நம்ம ஸ்பான்சர் டிக்கர் டேப். இப்போ டிக்கர் டேப் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு வந்துட்டு நீங்க மார்க்கெட் மூவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்த மார்க்கெட் மூவர்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ரீசன்ட் பெட்ஸ், இந்த மாதிரி ஃபேமஸ் இன்வெஸ்டர்ஸோட ரீசன்ட் என்னென்ன கம்பெனி என்ன பெட்ஸ் இந்த எல்லாமே இருக்கும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் டீல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த கம்பெனி என்ன டேட்டுக்கு யார் வந்து வாங்கியிருக்காங்க, பல்காக பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ 76.94 ருபீஸ்க்கு எவ்வளோ, கிட்டத்தட்ட 3 crores 2.78 crores கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த கம்பெனியில் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எதுல யார் எவ்வளோ பல்கா ட்ரேட் பண்றாங்கன்னு பார்த்து அந்த கம்பெனியை போய் நம்ம பார்த்து உள்ள வந்து என்ன அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல இதை விட இன்னும் சிம்பிளா நான் பண்ணணும் அப்படின்னா நம்மளே நம்மளோட பர்சனல் ஸ்கிரீனர் ஒன்று பில்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரீனர் எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ இங்க மோர் போயிட்டு இப்போ இங்க நான் மோர் அழுத்தினோடனே ஸ்டாக் ஸ்கிரீனர்னு இருக்கா, இப்போ நான் கிளிக் பண்றேன், போயிட்டு ஸ்டாக் ஸ்கிரீனிங். இப்போ வந்து இங்க லெஃப்ட்ல இப்போ எனக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கு, லெஃப்ட்ல வந்துட்டு இந்த நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. இப்போ போயிட்டு நான் முதல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து மெயினா 4 ஃபில்டர் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து 5800 ஸ்டாக்ஸ் மேல காட்டுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபில்டரா மார்க்கெட் கேப்ல போயிட்டு 1000 கோடியிலிருந்து 10,000 கோடிக்கு உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ 5800 982 வரைக்கும் வந்தாச்சு. சூப்பர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர். இப்போ செகண்ட் ஃபில்டர் என்னன்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது இப்போ நான் இங்க போயிட்டு ஃபில்டர்ல சர்ச் பண்றேன், டெட் டு ஈக்விட்டின்னு இருக்கா, அதாவது டோட்டல் டெட் டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஸோ அந்த கடன் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது 1க்கு கீழே இருந்தால் கடன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து நம்ம 0லேருந்து 0.5க்குள்ள இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து ஒரு 1000 கோடி இருக்கு, கடனும் 1000 கோடி இருக்குன்னா 1 தானே. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ கடன் வந்து ஒரு 500 கோடி 300 கோடி இருந்துச்சுன்னா 0.3 or 0.5 இருக்கும். கரெக்டாக அதை தான் வந்து நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இப்போ வந்து எவ்வளோ 629 கம்பெனிஸ் இருக்கு. சூப்பர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 இயர்ஸோட ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு இங்கே போயிட்டு 5Y அப்படின்னு அடிச்சுன்னா 5 இயர்ஸ் CAGR இருக்கு, எபிட்டா, கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரி எல்லாமே இருக்கா. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது கம்பெனியோட ஆனுவல் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 12%லேருந்து ஒரு 50% இந்த ரேஞ்சிலையாச்சும் இருக்கணும் ஆவரேஜா. கரெக்டா? அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். 12லேருந்து 50% போட்டேன். சூப்பர். இப்போ 178 ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ இது போட்டாச்சா. இப்போ ஃபைனலாக என்ன போட போறோம்னா 5 இயரோட CAGR, அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது எவ்வளோ இருக்கணும்னா இதுவும் வந்துட்டு ஒரு 12லேருந்து அட்லீஸ்ட் காம்பவுண்ட் தானே, ஒரு 100ன்னு போட்டுப்போம். ஸோ 5 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 20% வச்சா கூட 100ன்னு போட்டுப்போம். சூப்பர். இப்போ 67 ஸ்டாக் வந்துருச்சு. சூப்பர். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் கேப் வந்து 1000லேருந்து 10,000 கோடி வச்சாச்சு. டெட் டு ஈக்விட்டி 0லேருந்து 0.5 இருக்கணும். 5 இயர்ஸ் ஆவரேஜ் வந்துட்டு 12% to 50% இருக்கணும். 5 இயர்ஸ் ஏஜ் 12 to 100% இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்போ வந்துட்டு இந்த 4 ஃபில்டரை போட்டாச்சு. இதுல வந்துட்டு நமக்கு ஒரு 5800 ஸ்டாக்ஸ்ல இருந்து வெறும் 67 ஸ்டாக் வரைக்கும் ஃபில்டர் பண்ணியாச்சு. சூப்பர், நல்ல விஷயம் தான். ஆனா இந்த மார்க்கெட் கேப், டெட் ஈக்விட்டிலாம் கரண்ட் வேல்யூ, இந்த 5 இயர் ஆவரேஜ் ரேட்டு, CAGRலாம் வந்துட்டு என்னன்னா வந்து பாஸ்ட் டேட்டா, ஃபியூச்சர் டேட்டா இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா அதுக்கு தான் வந்து டிக்கர் டேப்போட ப்ரோ வெர்ஷன்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க போயிட்டு நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் 1 இயரோட ரெவன்யூ growth, அதாவது ஃபார்வர்ட் ரெவன்யூ growth, அதாவது ஒரு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ கால்குலேஷன், இந்த பக்கத்தில் வயலட் கலர் இருந்துச்சுன்னா ப்ரோ வெர்ஷன்ல இருக்க ஃபில்டர்னு அர்த்தம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு பாசிட்டிவாகவே இருக்கட்டும்னு ஒரு 12னே வச்சுக்கிறேன். ஓகேவா? 12லேருந்து எவ்வளோ வேணா இருக்கலாம் மேக்ஸிமம். ஓகேங்களா? அடுத்து அதே 1 இயர்ல EPS growth,
அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். இது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி 1 இயரோட எபிட்டா growth, அதாவது வந்துட்டு டாக்ஸு முன்னாடி இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸேஷன் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கோ அந்த growth எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு பாசிட்டிவாக வச்சதுனால இந்த நெகட்டிவ் நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபில்டர் ஆகி 6 ஸ்டாக் நச்சுன்னு வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படியே அங்கேருந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா எங்கள் டேட்டா எல்லாமே தெரியும், எதுக்கு என்னென்ன டேட்டா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 6 ஸ்டாக்கை வந்துட்டு நான் ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி நான் பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கரெக்டா? சூப்பர். இப்போ இதில் இன்னொரு மேட்டர் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் அழுத்துறேன்னு வைங்களேன், இங்கே வந்தால் அது என்ன, அதோட மார்க்கெட் என்ன, இந்த மாதிரி இருக்கா, வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்படி ஓப்பன் ஆகுதா, இதில் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு காட்டும். இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி, ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு ஒன்று முக்கியமாக இருக்குது. இதுக்கு என்னென்னா மாடரேட் நம்பர் ஆஃப் ரெட் ஃப்ளாக்ஸ். என்னென்ன, ஸ்டாக் இஸ் இன் ஏஎஸ்எம் லிஸ்ட், ஸ்டாக் இஸ் இன் நாட் இன் ஜிஎஸ்எம் லிஸ்ட், ப்ரொமோட்டர் பிளெஜ்ட் voting, இன்சஃபிஷியன்ட் டேட்டா, இந்த மாதிரி ஒரு சில டேட்டாலாம் இருக்குது. ஓகேவா? இதுவுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே சூப்பர் இது என்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் ஒண்டர்லா ஹாலிடேஸ்னு இருக்குது, இதை அழுத்தி வந்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துனீங்களா, பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் 3.3 தான் இருக்குது. அதுக்கு வந்து 7 மேலே இருந்ததா, இது ஒரு 3.1. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி 7.5 ஹையாக இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் தான் அண்டர் ப்ரைஸ்டு தான். ஸோ அதனால என்ட்ரி பாயிண்ட் நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான். இதுக்கு வந்து ரெட் ஃப்ளாகே இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? சூப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னும் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பேர் எடிட் பண்ணலாம்னா இதை நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன், ரைட்டெல்லாம் வந்துடும். அது என்னென்னா ஸ்டாக்ஸோட ஸ்மால் கேப் ஸ்க்ரீனர் அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? சூப்பர். இப்போது இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், நீங்களும் வந்துட்டு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுலேயே போயிட்டு விசிபிலிட்டி எவ்ரி ஒன் கொடுத்தோன்னா அது எல்லாத்துக்கும் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர். இந்த ஷேர் பண்ணி இந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். பட் இன்னொரு மேட்டர் என்னென்னா, நீங்கள் வந்து டிக்கர் டேப்போட ப்ரோ வெர்ஷன் இருக்குன்னு வைங்களேன், அந்த ப்ரோ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸில் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரோக்கரேஜுமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. பாருங்கள், நார்மலாக 0.2%, இதில் வந்து 0.15% தான். இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் டிமார்ட் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் பார்த்துக்கலாம், ஃபோர்காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராக்கிங்கில். ஓகேவா? அனலைசிங்கில் என்னென்னா கஸ்டம் ஃபில்டர்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் இப்போ பார்த்தோம்ல, அது எல்லாமே, அதாவது ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், ரெவன்யூ இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், அடுத்து ரெட் ஃப்ளாக்ஸு, பெர்ஃபார்மன்ஸு, வேல்யூவேஷன், ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட் மாதிரி கொண்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இப்போ கீ மெட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஃப்ரீ வெர்ஷன்லாம் 8 தான் இருக்கும், பட் ப்ரோவில் 100+ கீ மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதுவும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் எம்ஐஏ டேட்டா இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனர் ஆல்சோமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது ஸ்டாக் ஸ்க்ரீனர். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனரையும் வந்து எப்படி என்னன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு என்னன்னா வந்து நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு தியரிலாம் பார்த்தாச்சு, போதும், அது போர் அடிக்குது. இதுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்குன்னு நமக்கு எப்படி ஒரு பர்சனலைஸ்டு ஸ்க்ரீனரை பில்ட் பண்ணி அதில் என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ட்ராக் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் போட்டது எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச, எனக்கு வந்துட்டு ஓகே இதெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் போட்ட மெட்ரிக்ஸ் அண்ட் வேல்யூஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேல்யூஸை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிஇ ரேஷியோ போட்டு பார்க்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு இந்த ஆர்ஓஇ, இந்த மாதிரி ஆர்ஓசி, இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை போட்டுட்டு உங்களுக்கான கஸ்டம் ஃபில்டர்லாம் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த டிக்கெட் ப்ரோ இருக்குது, அதோட லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனர் வேணும்னா கூட அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன டாபிக்ஸ்லாம் போடலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காம சொல்லுங்க. ஸோ when stocks is here, move more fear. Cheers.